வீடுகாரர் வெக்க நேரம் குளிர்காலம் வேண்டி குளிர்ச்சாமான வேண்டி குளிர்பானங்கள் வேண்டி கொடுங்க. குளிர்ச்சா உருளைக்கிழங்கு அவிய வச்சுக்கிறோம். முதலாவது வெங்காயம் சித்தி கஞ்சி வந்து ஊற்ற போயினா எங்களோட அம்மன் கோயிலில் அதையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கும் வந்து அரிசி தேங்காய் கொடுக்கணும். அதையுமே நாங்கள் கொடுக்க காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் வந்து கீரை கறி வேறு தாலியம் பொரிச்சு வச்சுக்கிறோம். இங்கே வாழைக்காய் பொரிக்க கிடக்குது, வெங்காயம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, குழம்புக்கு அதுதானே வரும். கழுவு வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டில் வந்து 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து நடக்க போகுது. அதாவது இறந்த ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து ஆட்ட திவசம் என்று சொல்கிறது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களோட வீட்டில் நடக்க போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்று நடக்கையில் எங்களோட சொந்தக்காரர்களுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு கொடுத்து படைச்சு அப்படி நடக்க போகுது. அந்த ஆட்ட திவசம் வந்து எப்படி இருக்க போதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய கறிகள் வைக்க போயிடும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சைவ விருந்து அமோகமாக தான் இருக்கும். அதையுமே காட்டி அந்த 1ஆம் ஆண்டுக்கு நினைவஞ்சலி வாரண்டு பார்த்தீங்கன்னா மூச்சு அர்ச்சனை என்று சொல்லி கோயில் வழியை செய்கிறவ. அந்த அர்ச்சனைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயருக்கு பொருட்களை கொடுத்து அர்ச்சனை செய்விக்கிறவ. அதையும் இந்த வீடியோவில் காட்டி அதை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்றிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது சொன்ன மாதிரி தான் இந்த மோட்ச அர்ச்சனை வந்து செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயருக்கு கோயிலுக்கு கொண்டு போய் மரக்கறிகள் மற்ற பார்த்தீங்கன்னா தேங்காய் அரிசி என்று கொஞ்சம் சாமான் கொடுக்குறேன். அதை தான் இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. வந்து பார்த்தீங்க பூசணிக்காய் மற்ற பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் பைத்தங்காய் கீரை வெண்டிக்காய் கத்தரிக்காய் தக்காளி அரிசி தேங்காய் அவ்வளோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எல்லாமே கொண்டு போய் வந்து இது எல்லாத்தையுமே கொண்டு போய் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களோட பக்கத்தில் இருக்கிற இடுமங்கோயிலில் கொடுக்க போகிறோம் அர்ச்சனைக்காக. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரிசியும் தேங்காயும் இன்றைக்கு வந்து புளித்தி கஞ்சி வந்து ஊற்ற போயினா எங்களோட அம்மன் கோயிலில் அதையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கும் வந்து அரிசி தேங்காய் கொடுக்கணும். அதையுமே நாங்கள் கொடுக்க காட்டிக்கொள்கிறேன். இப்போ போவோம். புளித்தி கஞ்சி காய்ச்சறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரிசி தேங்காய் வந்து இந்த இதில் தான் வச்சுட்டு போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மன் கோயில். இந்த இடத்துல கடகன் நின்று இருக்கணும். அதுக்குள்ளே அரிசியையும் தேங்காயும் வச்சுட்டு போகணும். காய்ச்சினா பிறகு வந்து கொடுத்து கொள்ளலாம். இல்லாட்டி பூசை நடக்கையும் வந்து உதவி செய்து அப்படி நிறைய நடக்கும். ஆனால் இன்றைக்கு காட்டுறதுக்கு என்ன நேரம் இல்லை. என்னது கண்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை கிடக்குது. அதனால தான் சொல்லுங்க. அதில் வெங்காயம் இருக்குது, மிளகாய் இருக்குது, இந்த மிளகாய் இருக்குது, வடைக்கு வெட்டின மிளகாய் இருக்குது, இஞ்சி பேஸ்ட் இருக்குது, கீழே கருவேப்பமிலை இருக்குது. வடிகாட்டி அடுத்து என்ன வர பெருஞ்சீரகம் காட்டுங்க. பெருஞ்சீரகம் இப்போ என்ன வைக்கிறோம்னு சொல்லல. முதலாவது கத்தரிக்காய் எண்ணெய் கறி, கடலை கத்தரிக்காய் எண்ணெய் கறி கிடத்தலைன்னு சொல்லலாம். அடுத்தது வெங்காயம். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி போடுங்க. $5 வரும். ஆனால் இங்கே மரத்தில் இருக்கு புல்லுடமும் அதான் இருக்கேன். அங்கே $5 வரும். $5 $4 வரும். இங்கே $1 இங்கே புது எங்கள்கிட்ட முழு ஃபேமிலி இல்லை. முழு 10 ஏழு கேங்காரு வைப்போம் இல்லை அன்னைக்கு
முருக்கமிலையில் இருக்குது, கருவேப்பமிலை இருக்குது, அங்கே வேப்பம்பூ எல்லாம் இருக்குது. சொல்லுங்க. வடகங்கள்ல வேண்டாம். இப்போ 7ஆம் மாதம் சீசன் தானே, இங்கே வேப்பம்பூவை காட்டுவோம். எல்லாம் இருக்கு. சமையல்காரர் வெட்டலாம் ஆக்கம் இருக்கு. ஒன்று போட்டு உள்ளி கட்டு போல அரைச்ச உள்ளி. உள்ளியை பார்த்தீங்கன்னா அரைக்கையில் இந்த உடலில் போட்டு இடிச்ச உள்ளி இதுதான் சரியோ. அப்படியே கோதன்றேன் சட்டியோட போட்டு இடிச்சா தான் அந்த வாசம் வந்து பூவாமல் இருக்குமென்னு சொல்லினோம். என்னதுக்காக சட்டியோட அடிக்கிற ஓகே உங்களுக்கு தெரியுமா? உள்ளி அந்த சட்டை வச்சா அந்த வாசம் தன்மை இருக்கா? உள்ளி பார்த்தீங்கள்டா போட்டுருக்குறோம். இவர் வந்து தாய்லாந்துலேருந்து வந்துக்கிறார். இப்போ இந்த எல்லாம் வதங்கி போட்டுதான். வதங்கின அப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கிறோம். இங்கே பாருங்க கரைச்ச புளி இருக்குது. அதே நீ விடணுமாக்கும், அதே விடணும். ரைட் ஓகே. வீடியோ இதை என்னதை குறிக்கிறோம்? குழம்புக்கு இங்கே உரிச்சு சட்டிக்காய் போடுறோம். இங்கே அவிய வச்சுட்டு வெட்டா போயினவா. உங்களோட உள்ளங்கை அந்த கயறு கத்திரிக்காய் கடை ரெடி ஆக போகுது. அப்போ கத்திரிக்காய் கடலை எண்ணெய் கறி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ரெடி ஆக போகுது. பார்த்தீங்கன்னா கடலை கறி ரெடி ஆகிட்டது. இங்கே கொஞ்சம் சாமான்கள் கிடாக்கு. தேங்காய் பால், வெங்காயம், பச்சை மிளகாய், அது இது கிழங்கு உரிச்சு கொண்டு இருக்கிறார். இருந்தா கறிக்கு போட்டேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பாவக்காய் பிரட்டலுக்கா? பாவக்காய் பிரட்டில் உண்மையா? அடுத்த பார்த்தீங்கன்னா பாவக்காய் பிரட்டலுக்கு இப்போ தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கன சாமான் போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறார். நான் கொஞ்சம் வேற பிந்தினதில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டா. வேணுமா? பேமஸான அழிஞ்ச வேறு வச்சு நம்ம மூலம் அழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கதையும் இந்த பாவக்காய் கறி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்குங்க, கொதிச்சு கொண்டிருக்குது. பாவக்காய் பிரட்டலோ கறியோ வைக்க போகிறீங்க நீங்கள்? இப்போ வத்தினா பிரட்டல், வத்தாட்டி கறி என்ன தண்ணி. பார்த்தீங்க என்ன எடுக்கிற? சோறு வந்துட்டு. சோறு கணக்கான பதத்தில் ஆள் பக்குவம் என்ன? ஆஹா, ஊரே அரிசி சோறா? இவர் எல்லாரையும் மங்கள போக சொன்னா ஒரு பெரும் உதவியா இருக்கு. அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். கணக்கு கட்டம், பொருட்களா கட்டம், எல்லாரும் போனா ஏன் வந்த நீ? ஏன் வந்த நீ என்று சொல்லல.
வீடுகாரர் வெக்க நேரம் குளிர்காலம் வேண்டி குளிர்ச்சாமான வேண்டி குளிர்பானங்கள் வேண்டி கொடுங்க குளிர்ச்சா ஐஸ் சேத்தனை குடிச்சா வெக்கையா இருக்கு இதையும் யூடியூப்ல எடுத்து போனேன் ஒரு ஆள் அடிச்சாலும் பரவாயில்ல எல்லாரும் மணிக்கின போறது தண்ணிக்கு உலர்த்தி எடுக்கிறவங்க உலர்த்தி எடுக்கிறோம் கீரையை நாங்கள் வந்து கீரை கறி வைக்க போகிறோம் கீரை கறி நீங்கள் சொல்லுங்க அதனால ஒரு ஆண்டு நிறைவில்லை நினைவஞ்சலி ஓராண்டு நினைவஞ்சலி சாப்பிட்டு கொடுப்போம் சாப்பிட்டு கொடுப்போம் வைக்கிறோமோ கீரை கறி வைக்க போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா கீரை வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதுக்கு என்ன கிடக்குது பால் பெரு இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு சொல்லு மா போட்டுருக்கலாம் மா போட்ட வழிதாங்களே என்ன வரி ஐயா அதே இங்கே வேற தாலியம் பொரிச்சு வச்சுக்கிட இங்கே வாழைக்காய் பொரிக்க கிடக்குது வெங்காயம் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது குழம்புக்கு சாம்பாரோ குழம்பு சாம்பார் ஓகே இங்கே எல்லாம் பொடியல் பார்க்க வந்துக்கிறான் விடுங்க காட்டுறேன் அங்கே அடுத்த வருவார் தாய்லாந்து புரோவோட தாய்லாந்து ஆள் வராது நடைமுறைகள் தெரியுது தேவையான கருவேப்பமில்லையே முறையுங்க பிடிங்க வெட்ட இல்லையா அது தானே வரும் ரைட் மெட்டது காணுமா அது வீடியோ காணுமாண்டா சரி போட்டு இல்லை என்ன களைச்சு போனீங்களோ அப்பளம் இல்லை அம்படி இதை பொறி வரையில உளுத்தி விடாது மிதுவாக்கலாம் போயிடுக்கிறாங்க மிதுலாலா குடும்பம் சாப்பிடலாம் இங்கே வேற சொல்லு நல்ல சாப்பாடு உருவ மாட்டேன் 7-8 கறியோட நீ அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் நண்பன் வந்து பக்கத்துல இருந்தாலும் மதிக்கிறா இல்லையா ஓட்ட கூடாம ஒரு மடை ஒன்று எப்படி வருது இதெல்லாம் இந்த வீடியோ இப்படி வைக்கிறேன்னு சொல்லுங்க இப்படியே போட்டு கிண்டி கொண்டு இதுக்கு பேர் பாயாதான் கொஞ்சம் பாயசத்தை கலந்து பார்ப்போம் இங்க வடை அமோகமே வடை போட்டு கொண்டு அது இல்ல அந்த பால் வடிச்சதோ
இந்த பாயாசத்துக்கு கொஞ்சம் தூளை கலந்து போட்டு வருங்க வைக்கிறேன் தேங்காய் பூ கூட கொஞ்சம் தலை வச்சு தாண்டு படையை போட்டு தாண்டு என்ன மாதிரி வடை மாதிரி வருமோ தெரியுது இந்த கரண்டியால் எடுக்கிற கஷ்டம் உழைப்பாளதான பத்திரம் முன்னோவாரம் ஏன்டா கரண்டி என்ன உழைப்பாள முன்னோவாரம் இப்போ போறாத முதல் போட்டு வந்து பார்த்து ஏன் அப்படி பார்த்து எடுக்கிற என்ன அள்ளி போட போயிடா அள்ளி போட உழைப்பாளதான் முன்னாளவா காணுமே இல்லடா இவ்வளோ உழைப்பம் 100 கேட்டாடே அவருக்கு 100 வீடியோ அந்த போதில விட்டு கொண்டு வா Nanti